ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாத்திகா வந்து ஃபேவரட் ஷோ ஆஃப் த இயர் அவார்டு வந்து மகாநதி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதான் டீமாக வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து நம்ம நதிகள் வந்து வாங்கியிருக்காங்க சீஃப் கெஸ்ட் கிட்டேருந்து. ஸோ அதுதான் அது அது மட்டும் இல்லாமல் அங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மகாநதி சகோதரிகளின் கதை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நதிகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதை பார்த்து என்கரேஜ் பண்ணுற நம்ம ஹீரோஸ் நிவின் அண்டு விஜய். ஸோ அதுதான் நதிகள் வாங்கட்டும்ன்ட்டு. ஏன்னா சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மகாநதி டீம் வாங்கினா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஈவன் ஸ்டேஜ்லேயுமே அதான் சொல்வாருமே, எங்கள் டீமுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், அதனால தான் அவரை வந்து கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்திருக்காருன்னே சொல்வேன். ஸோ அந்த ஃப்ரேமும் அவங்க கொடுத்த அந்த இதுவும் கலாட்டாவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னே சொல்வேன். அண்டு லேட்டஸ்ட்டாக வந்து மகாநதி டீமை சேர்ந்து கேமராமேன் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. 3.5 இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் க்ரோவிங் மகாநதி இன்னும் மைல் ஸ்டோன்ஸ் நிறைய கிடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ட்ரோன் வீடியோ கொடைக்கானலில் தானே ஃபஸ்ட் எபிசோட்ஸ்லாம் எடுத்தாங்க, ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லாம். ஸோ இங்கேருந்து ஜூம் ட்ரோன் கொண்டுட்டு போயிட்டு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த எபிசோட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்னீஷியன்ஸோட நம்ம லக்ஷ்மி பிரியா மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அதில் தான் வந்து ஓஜி காவேரியை நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ லக்ஷ்மி பிரியா மகாநதி அப்படின்ட்டு எல்லா டீமும் கத்துற அந்த வீடியோ செம்மையாக இருந்தது. அண்டு அந்த கலாட்டா ஈவெண்ட்டில், அவார்ட் ஷோ ஈவெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க போல், நூலில் ஆப்பிள் கட்டி. ஸோ அது எல்லோரும் கை யூஸ் பண்ணாமல் சாப்பிட்றது. ஸோ ஷாத்திகா அந்த நர்மதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபன்னாக வந்து விளாண்டுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வீடியோவை ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னா நம்ம கலாட்டா தான். ஸோ இந்த அவார்ட் ஷோ கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க, மகாநதி ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்கன்ட்டு தான் த்ரோ பேக் வீடியோவில் திருப்பி அவங்க அப்லோட் பண்ணாங்க. அதை அவங்க கொடுத்த கேப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, வீக்கா லக்ஷ்மியை தூக்கி ரொமான்டிக் டான்ஸ் ஆடிய சுவாமிநாதன் அப்படின்ட்டு அந்த வீடியோ. அண்டு வீக்கா ரியல் கப்பலாக சான்ஸ் இருக்கா பிரவீன் பெர்னட் த்ரோ பேக் அப்படின்ட்டு அந்த வீடியோ. ஸோ அதில் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து நம்ம சுவாமி வந்து ஒரு ஆன்சர் பண்ணுவார். எங்கள் 2 பேர்த்துக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட எங்களுக்கும் பிரவீன் சாருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னது உடனே அவருக்கே, பிரவீன் சாருக்கே ஷாக்கு. எப்படி ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க பாரு. அதாவது கேட்குற கேள்விக்கு நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் வந்து சொல்வார். அதான் சுவாமி. ஸோ அந்த த்ரோ பேக் வீடியோஸ்லாம் திருப்பி அப்லோட் பண்ணி ஹாப்பி ஆக்கிட்டாங்க நம்ம கலாட்டான்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க. அண்டு இப்போது நம்ம இதை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ஹாப்பியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுனாலும், டெல்லியில் போராடிட்டுருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட்டாவது அட்லீஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல தான் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸாக வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீக்கா ஃபேண்டமும் ஸோ ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி, ஸோ வீக்கா ஃபேண்டம் ஸ்டாண்ட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து வீக்கா ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபேண்டமில் இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல இதுன்னு தான் நான் சொல்வேன். நம்ம ஃபேண்டம் இன்னமும் இருக்குது, நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இது வந்து காட்டுது. ஸோ வீக்கா ஃபேண்டமில் நம்மளும் இருக்கிறது ஒரு செம ப்ரௌடான விஷயந்தான்.